எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி ஜோசப் விஜய் எனும் நான். Hey, I've seen this one. This is a classic. சி ஜோசப் விஜய் எனும் நான். இப்போ நம்ம அதோட ரியாக்ஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்க்ஸ், லவ் யூ. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம்ல இருந்து வெறுப்பு அப்படியே நாய் கொலைக்கிற மாதிரி கொலைச்சுனே இருக்குதுங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ண. இருந்தாலும் நம்ம சி ஜோசப் விஜய் எனும் நான் அதோட ரியாக்ஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால தான் அண்ணன் மாரியே கோட் சூட்லாம் போட்டுன்னு அப்படியே கெத்தா வந்துட்டேன் நான். நிறைய போறான்டா. நம்ம இதை தான் பார்க்க போறோம். அதனால ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சி ஜோசப் விஜய் எனும் நான். சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அப்படியே அப்படியே உடம்புலாம் அப்படியே ஃபுல்லா இருக்குது. அப்படியே வைப்பு ஒன்று ஏற்று வர அவர் பேசும்போதே நான் கூட நினைச்சேங்க அவர் வந்து சாதாரணமாக தான் சி ஜோசப் விஜய் எனும் நான் அதான் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசுறதான் நினச்சேன். ஆனால் அந்த உடனே சிங்க கர்ஜிக்கிற மாதிரி சி ஜோசப் விஜய் எனும் நான் அதுலயே அவுட்டு. அதில் எல்லாருமே அவுட்டு. இதில் பாகுபலி மூவி இருக்கும் தெரியுமா? நான் ரீசெண்டாக தான் நான் பார்த்துன்னு இருந்தேன் அந்த படத்தை. அதில் வந்து அந்த ஒரு இன்டர்வல் சீன் ஒன்று வரும். அதை வந்து சரி ரீக்ரியேட் பண்ணுவாங்க, இதே தான் இப்போ அங்கேயே நடக்குன்ற மாதிரி தான் நடந்தது. நான் யோசிச்சேன், ஆனால் நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணல. ஆனால் எல்லாரும் அதை தான் பண்ணாங்க ரீக்ரியேட். இப்போ இந்த பாட்டு நீங்கள் கேட்கும் போதே தெரியும், பேக்ரவுண்டில் அந்த பாகுபலி சாங்கை தான் ஓடுன்னு இருக்கும். இதுக்கப்புறம் யாராச்சும் புதுசா பிறந்து வந்துதான் இதெல்லாம் பண்ணணும். இவரோட ரெக்கார்டை யாரு பிரேக் பண்ணான்னு கேட்டீங்கன்னா அவரே தான் பிரேக் பண்ணணும். வேற யாருமே பிரேக் பண்ண முடியாது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இப்போ நம்ம அடுத்த வீடியோக்கு போலாம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆஃப்டர் இயரிங் சி ஜோசப் விஜய் எனும் நான் அதுக்காக தாங்க இந்த தமிழ்நாடே வெயிட் பண்ணியிருந்தது. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அத போட்டுக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ். விஜய் என்ன அண்ணா போதுண்ணா, இதுக்கு மேல வேற எதுவுமே வேணாண்ணா, நீ அடுத்த நாளே ரிசைன் பண்ண விட எங்களுக்கு சந்தோஷம்ண்ணா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆனா நானும் நினைச்சேன், என்னடா அண்ணன் எல்லாரையும் நம்புறாரு, மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது, அந்த நம்பிக்கையை வந்து மக்கள் வந்து நிச்சயமா இவருகிட்ட வந்து ஏமாத்தலன்னு தான் நான் நினைக்கிறேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. நிச்சய நம்பிக்கையை மக்கள் காப்பாத்திட்டாங்க. தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் என்னோட தவறை நான் வந்து திருத்திக் கொள்கிறேன். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இதுவே நீங்க இதுக்கு முன்னாடி
ஒரு மனிதருக்கு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நிச்சயமா அண்ணன் வந்து இந்த நிலைமைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். நீங்க அந்த ஒரு மிஸ்டேக்னால தான் அண்ணன் வந்து இந்த இடத்துக்கு வந்துக்கிறாரு. அதையும் சரி செய்வாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். ஒரு ஸ்டேட்டை 2 கட்சிக்கிட்டையும் மாறி மாறி காசு வாங்கிக்கிட்டு 3வதா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இதில் ஒரே ஒரு வருத்தம், நான் காசே வாங்கலை. பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அதை நினச்சாதான் வருத்தமாகுது. வாங்கி இருந்தேன்னா பஸ்ஸுக்காச்சும் கொஞ்சம் உதவி இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அது நடக்கலை. இருந்தாலும் அண்ணனுக்கு ஓட்டு போட்ட சந்தோஷத்துல நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்ம செலவுலயே நம்ம ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. அது ஒரு கதை ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன். யாராச்சும் பார்க்கணும் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போயிட்டு தாராளமாக பாருங்க. எல்லாவும் பார்த்துப்பா. நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். நிஜமாவே சொல்றேன், 30 to 40 தொகுதி தான் டிவிக்கே ஜெயிப்பானுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி 100 தொகுதிக்கும் மேல ஜெயிப்பானுன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சாரே. ஆமா சாரே, யாருமே நினைச்சு பார்க்கல சாரே. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, அண்ணன் அவர் நிக்கிற தொகுதியில மட்டும்தான் அவர் ஜெயிப்பாரு அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. எனக்கும் ஒரு பயம் ஒண்ணு இருந்ததுங்க. என்னடா பண்ண போறாரு அண்ணன், எப்படிதான் ஜெயிக்க போறாரு, யாரையும் தெரியாத அனைத்து உறுப்பினர்களையும் நிக்க வைக்கிறாரு. ஆனா மக்கள் வந்து கை விழல. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா. அண்ணன் மேல வச்சுக்க நம்பிக்கைய, அண்ணன் மக்கள் மேல வச்ச நம்பிக்கைய யாரும் ஒரு சொட்டு கூட வீணடிக்காம அதை அருமையாக முழுசா தீர்த்துட்டாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுல நானும் ஒருத்தன் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஜோக் இல்ல இல்லையா? ஆனா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இங்க போனா எல்லாரும் சொன்ன வார்த்தைனா ஒரு 20 சீட்டு, ஒரு 10, ஏன் ஒரு சில பேர் 2 சீட்லாம் சொல்லிக்கிறாங்க. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. என்னோட கருத்து தான். ஆனா அண்ணன் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. யாருக்கு ஆனா அண்ணனே சொல்லிட்டாருங்களா, நம்மள வெறுக்கிறவங்களுக்கும் ஒரு ஆட்சியை தரணும்ன்றது, அதுதான் அண்ணன் விரும்புவாரு. நம்ம அடுத்த வீடியோவை போய் பார்க்கலாம். பிரஸ் மீட்டே கொடுக்காம சிஎம் ஆக போற ஒருத்தர் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ பிரஸ் மீட் கொடுக்குறவங்களாம் அப்போ முதலமைச்சர் ஆகலைன்றீங்களா? இல்ல அதெல்லாம் ஆனா இதாங்க உண்மை. ஏன்னா பிரஸ் மீட்ன்றது நம்மளோட கருத்தை சொல்றது தான். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு கருத்தை ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லணும். இது எப்படி தெரியுமாகுது, சம்மதமே இல்லாம ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீ இது மாதிரி என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, ஒரு என்ன பண்ண போறேன்னு நீ கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பதிலை வாங்குற. இதுக்கு பேர்லாம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனா அது வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து தவறு என்று நான் வந்து உணர்ந்துகிறேன். இருந்தாலும் பிரஸ் மீட்டே கொடுக்காம சிஎம் ஆகிறதுல அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன். சிஎம் ஆகுறதும் இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா ஆல்ரெடி அண்ணன் சிஎம்மா ஆயிட்டாரு சினிமாவில். அதை நிஜத்தில் வந்து பண்ணணும்ன்ட்டு முடிவு பண்ணாரு, அதையும் பண்ணிட்டாரு. அதை சம்மந்தமா ஒரு வீடியோ ஒன்று நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அன்று நேரு ஸ்டேடியம் ஒரு சீட்டு கொடுக்காம ஒரு ஓரமா இருந்த மனுஷன் இப்போ அதே இடத்துல பதவி பிரமாணம் பண்ண போறாரு. அததாங்க, நம்ம ஒண்ணு நினைச்சா மேல ஒண்ணு நடக்கும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த பிரபஞ்சமும் கூட சேர்ந்து உதவி பண்ணும். அதுக்கு உதாரணம் தான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். அண்ணன் எனக்கு எப்பவுமே அண்ணன் தான். என்னதான் இருந்தாலும் தான் அந்த இடத்துலயே நீ ஒரு கம்பேக் ஒன்று கொடுக்குற பேரு, அந்த கம்பேக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து கேப்டன் ஸ்டைலில் ஒரு சல்யூட் தான் வைக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு
ஒரு திருப்பு முனைன்னு நான் சொல்லலாம். என்னை எந்த இடத்துல நீ என்னை உட்கார விடலையோ அதே இடத்துல, அதுவும் ஸ்டேஜ் மேல சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும் போது நினைச்ச மாதிரியே முடிச்சிட்டு இடான்ற மாதிரி தான். இது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவருக்கும், அவங்க குடும்பத்துக்கும், நம் நாட்டு மக்களுக்கும். எல்லா இடத்துலயும் வெற்றி தாங்க. விஜய்னாவே வெற்றி தானே நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல நானும் சொல்லுகிறேன். அடுத்த வீடியோல கலெக்ஷன்ல 100 கோடி ஓப்பனிங் கொடுக்கப்படும், எலெக்ஷன்ல 100 சீட் லீடா எடுக்கப்படும். இது வந்து அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் தான். ஆனா இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம இது இல்லை, நம்ம கலெக்ஷன் தான் 100 கோடி கொடுப்போம்னு பார்த்தா எலெக்ஷன்லயும் 100 சீட்டும் கொடுப்போம் நம்ம. அதே மாதிரிதான் கொஞ்சம் மிஸ்ஸிங்க. ஒரு நூலை இலையில் ஒரு தனி பெருங்கட்சியாக அமையும் என்று நினைத்தோம். ஆனா அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாட்டி நாங்க இப்ப ரீஎலெக்ஷன் வச்சாவே மிஸ்ஸே ஆகாது. அந்த வீடியோட வருமே பிகில்ல, இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல, மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம்ல, செஞ்சுட்டா போச்சு. அந்த மாதிரி தான் இது. இருந்தாலும் இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் நாள்லயே 100 கோடின்னும் போது அது ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே 100 சீட்டு ரொம்ப பெருமையா இருக்குது. நம்ம அதே பெருமையோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். அண்ணன் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது நல்லா ஏறிலாம் வந்துட்டார். ஆனால் அது வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஏறி வந்த சீட்டை பார்த்தோன்னே என்னது நம்ம போய் அந்த சீட்டில் உட்காரணுமா, ஓ நம்ம தான் போய் உட்காரணுமா அதில். அண்ணன் அதுலேயே அப்படியே தயங்குறாரு. என்னடா நம்ம தான் அதில் போய் உட்காரணுமா, நம்ம தான் ஜெயிச்சிட்டோமா, நம்ம தான் அதில் போய் உட்காருவோம். அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் பாருங்க. அவரே நினச்சின்னு பாரு, எனக்கே சீட் இல்லை, நீங்க இப்ப உங்களுக்கு தான் நான் தான் சீட்டே தரணுன்ற மாதிரி அவருக்கு அதுல ஒரு ஆனந்தம். அதை பார்த்த நம்மளுக்கும் ஒரு ஆனந்தம். ஒரு மண்டைக்குள்ள என்ன ஓடுன்றதே தெரியலங்க. அந்த சீட்ல உட்காந்துன்னு அந்த முதலமைச்சர்னு ஒரு ஃப்ரெண்ட்ல ஒன்று வரும் தெரியுமாங்க, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தோம். இதுக்காக தான் காத்துனுக்கிறன்ட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும் தெரியுமா, அதுவும் நடந்து முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாமே நியூஸ்ல வந்துனே இருக்குங்க, லைவ்ல வந்துனே இருக்கும். மெயினா நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறோம், அதுவும் கடைசி வீடியோ. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், அந்த ஆடியோ லான்ச்ல வந்து கடைசியாக ஒரு எடிட் மாரி பண்ணிட்டு பாட்டு போட்டு எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானியாடம் என் மகனும், அந்த பாட்டுக்கு அடி நம்மளுக்கும் ஒரு பக்கம் அப்படியே கல்ல தனியா வருது. அவ்வளோதானா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்ட்டு யோசிக்கும் போதெல்லாம் அப்படியே நெஞ்சு திக்கு 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 திக்குன்னு. என்னதான் இருந்தாலும் என்னோட அண்ணன், என்னோட தளபதி சினிமாவில் இல்லை என்றாலும் இன்னொரு துறையில இருக்கிறாரு, அதுவும் நாட்டில் தான் இருக்கிறாரு, அதுவும் நாட்டுக்காகவே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் நல்லதே நடக்கணும்ட்டு நான் வந்து ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதுவும் எல்லா வீடியோவும் சொல்றது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதுக்கு முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.